ஹாய், பாருங்க இது என்ன தெரியுதா? அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க போனப்ப எல்லாருமே அத்திப்பழத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க. அப்படியே பிச்சு சாப்பிடலாம். பட் அது ரொம்ப வேகா இருக்கும் சாப்பிட. அதனால நாம என்ன பண்ணுவோம்னாக்க அத்திப்பழத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிட்டு அதுல சில பேர் வந்து உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து உப்பையும் மிளகாத்தூளையும் போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நம்ம சாப்பிடுவோம். இதை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி குட்டி குட்டி பீஸா அதுல போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுவோம். அத்திப்பழம் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அத்திப்பழம் பத்தி அவேர்னஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் வந்து அத்திப்பழம் விரும்பி சாப்பிடறதுனால தான் இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸாவே கிடைக்குது. முன்னாடி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் கிடைக்கும். இங்க பாருங்க அத்தியில பால் வருது பாருங்க. இது காயாவே வந்துருச்சு. இதுல வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் அப்படி கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்க பாருங்க உள்ள லைட் பிங்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா. இப்போ வந்து அத்திப்பழத்திலேயே வந்து காட்டு அத்தின்னு ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா பெற்ற தாத்தா வீடு இருக்கு இல்லையா, தாராசுரமில் இப்போ அரசலாத்துக்கு பக்கத்தில் பாலக்கரையிலே வந்து எங்கள் தாத்தா வீடு. எங்கள் தாத்தா வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா வீடுன்னு சொல்கிறத விட ஆச்சி வீடு சொல்லணும். எங்கள் ஆச்சி வீடு இது. ஆச்சி வீட்டில் பின்னாடி நல்லத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தி மரம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொத்து 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 கொத்தா பூ பூக்கும். கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அப்படிம்பாங்க. அதாவது பூவே இருக்காது, பூவே இல்லாம காய் மட்டும் அவ்வளோ காய் காய்க்கும். அந்த காயை பறிச்சு எங்க மாமி எல்லாம் வந்து கூட்டெல்லாம் பண்ணி தருவாங்க. கூட்டு பொரியல்லாம் பண்ணுவாங்க. நல்ல அத்திப்பழம் அது. அதே மாதிரி அத்திப்பழத்துல வந்து அந்த நல்ல அத்தியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூச்சி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாங்க அவ்வளவுதான் பார்த்ததில்ல. சின்ன வயசுல அதை நாங்க பழம்லாம் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. காய் நிறைய காய்ச்சிருக்கும், பொரியல் பண்ணியிருப்பாங்க, அது சாப்பிட்ருக்கோம். பட் அது வந்து அத்திப்பழம் நாங்க சாப்பிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. அத்திப்பழம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளார வந்தது தான். இந்த அத்தி வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று அந்த ட்ரைட் அத்தியில் வந்து நான் உங்களுக்கு ஒரு மருத்துவ குணம் ஒன்று சொல்கிறேன். இந்த நெஞ்சு சளி, கோலை சளி கரையவே மாட்டேங்குது. சளி வந்து கடுமையான சளியில் எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன்ஸ்க்கு அந்த அத்தியை வந்து தேனூரால் அத்தின்னு விற்கிது. நம்மளும் வாங்கி அத்திப்பழத்தை வாங்கி நல்ல தேனில் ஊற போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 2 பீஸ் எடுத்து, நல்ல பெரிய அத்திப்பழமாக 2 பீஸ் எடுத்து கொஞ்சம் பசும்பால் விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு பாலில் கலந்து அந்த அத்திப்பழத்தை அரைச்சி குடிச்சிடணும். டெய்லி ஒரு 48 டேஸ் குடிச்சிட்டே வரும்போது இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகி அந்த சளி ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வெளியேறிடுங்க. அது இதை செஞ்சு பாருங்க. அதை போய் மிளகையும் கலந்து வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். இங்கே பாருங்க உப்பு மிளகுத்தூள் போட்டாச்சு. நல்லா இருக்குங்க. ரொம்ப அப்படி சுவையாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. தம்பியை சாப்பிட சொல்லுவோம். நல்லா தான் இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னா. நல்லா இருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், நம்மளோட ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர் அவங்க கூப்பாச்சிக்கோட்டையில் அவங்க வீட்டில் வந்து தம்பி வந்து ஒரு வீடியோ எடுக்க போயிருந்தாங்க. அப்போ நம்மளும் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜம்போ அத்தி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும், மரம் ஃபுல்லாக காயாக இருக்கும் அப்படியே. அது வந்து தம்பி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ காய் காய்ச்சி நான் அத்தி மரத்தை அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு கிட்டக்க பார்த்தேன். முடிஞ்சால் இன்னொரு வாட்டி நம்ம அந்த வீட்டில் போய் நம்ம அந்த வீடியோ எடுத்து போடுவோங்க. நீங்கள் அத்தி பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அத்திப்பழத்தின் மருத்துவ குணங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.